ஹரே கிருஷ்ணா. எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைதா கதாதாரா சிவாஷாரி கௌர பக்தவந்தா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 7. அத்தியாயத்தின் தலைப்பு பூரணத்தின் ஞானம். பதம் 25. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா, அகில உலக கிருஷ்ண பக்தி கழக ஸ்தாபகாச்சாரியார். மொழிபெயர்ப்பு: சிற்றறிவு உடையோனுக்கும் முட்டாளுக்கும் நான் ஒருபோதும் தோன்றுவதில்லை. நான் எனது அந்தரங்க சக்தியால் மறைக்கப்பட்டுள்ளதால் நான் பிறப்பற்றவன், அழிவற்றவன் என்பதை இவர்கள் அறிவதில்லை. பொருளுரை: கிருஷ்ணர் இவ்வுலகில் இருந்தபோது அவர் அனைவரின் கண்களுக்கும் புலப்பட்டார். அப்படி இருக்கையில் அவர் அனைவருக்கும் தோன்றுவதில்லை என்று எவ்வாறு கூற முடியும் என்னும் வாதம் எழலாம். ஆனால் உண்மை என்னவெனில், அவர் தன்னை எல்லாருக்கும் வெளிப்படுத்துவதில்லை. கிருஷ்ணர் இங்கே இருந்தபோது அவரே பரமபுருஷ பகவான் என்பதை ஒரு சிலரே புரிந்து கொள்ள முடிந்தது. குரு வம்சத்தினரின் சபையில் கிருஷ்ணரை தலைவராக தேர்ந்தெடுத்ததை எதிர்த்து சிசுபாலன் பேசிய போது கிருஷ்ணரை ஆதரித்த பீஷ்மர் அவரே முழுமுதற் கடவுள் என்று பிரகடனம் செய்தார். அதுபோலவே கிருஷ்ணர் மட்டுமே பரமபுருஷர், அனைவரும் அல்ல என்பதை பாண்டவர்களும் வேறு சிலரும் கூட அறிந்திருந்தனர். பக்தர் அல்லாதவர்களுக்கும் சாதாரண மனிதனுக்கும் அவர் வெளிப்படுவதில்லை. எனவே அவரது தூய பக்தர்களை தவிர அனைவரும் அவரை தங்களை போன்ற ஒரு சாதாரண நபராக கருதுகின்றனர் என்று பகவத்கீதையில் கிருஷ்ணர் கூறுகிறார். அவர் தனது பக்தர்களுக்கு மட்டுமே ஆனந்த பெருங்கடலாக காட்சியளிக்கிறார். ஆனால் அறிவற்ற அபக்தர்களுக்கு அவர் தனது அந்தரங்க சக்தியால் மறைக்கப்பட்டுள்ளார். ஸ்ரீமத் பாகவதத்தில் 1:8-19 குந்தி தேவியின் வந்தனையில் யோகமாயை என்னும் திரையினால் பகவான் மறைக்கப்பட்டிருப்பதாகவும் சாதாரண மக்கள் அவரை புரிந்து கொள்ள முடியாது என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த யோகமாயை என்னும் திரை ஈஷோபனிஷத்திலும் மந்திரம் 15 உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதில் ஒரு பக்தர் பிரார்த்திக்கிறார்: எம்பெருமானே, அகிலங்களை எல்லாம் பராமரிப்பவர் நீரே. உமக்கு பக்தி தொண்டு ஆற்றுவதே அறக்கொள்கைகளில் தலை சிறந்ததாகும். எனவே என்னையும் பராமரிக்குமாறு உம்மிடம் வேண்டுகிறேன். உமது திவ்யமான ரூபம் யோக மாயையினால் மறைக்கப்பட்டுள்ளது. பிரம்மஜோதியே அந்தரங்க சக்தியின் திரையாகும். உமது சச்சிதானந்த விக்கிரகத்தை அல்லது நித்தியமான அறிவு நிறைந்த ஆனந்த ரூபத்தினை காணவிடாமல் என்னை தடுக்கும் இந்த பேரொளியினை தயவு செய்து விளக்குவீராக. ஆனந்தமும் அறிவும் நிறைந்த பரமபுருஷ பகவானின் திவ்ய ரூபம் அவரது அந்தரங்க சக்தியான பிரம்மஜோதியினால் கவரப்பட்டுள்ளதால் அறிவில் குன்றியவர்களான அருவவாதிகள் பரமனை காண முடியாது. ஸ்ரீமத் பாகவதத்திலும் 10:14-7 பிரம்மா பின்வருமாறு வேண்டுகிறார்: பரமபுருஷ பகவானே, பரமாத்மாவே, ரகசியங்களின் எஜமானரே, உமது சக்திகளையும் லீலைகளையும் கணக்கிட இவ்வுலகில் யாரால் முடியும்? நீர் எப்போதும் உமது அந்தரங்க சக்தியை பெருக்கிக் கொண்டிருப்பதால் உம்மை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. கற்றறிந்த விஞ்ஞானிகளும் அறிஞர்களும் ஜட உலகத்தின் அணுக்களை வேண்டுமானால் கணக்கிட முடியும். ஆனால் தங்களது கண்களுக்கு முன் இருந்தாலும் உமது சக்தியையும் குணங்களையும் அவர்களால் கணக்கிட இயலாது. பரமபுருஷ பகவானான ஸ்ரீ கிருஷ்ணர் பிறப்பற்றவர் மட்டுமல்ல, அழிவற்றவரும் ஆவார். அவரது நித்திய ரூபம் அறிவும் ஆனந்தமும் நிறைந்தது. அவரது சக்திகள் அனைத்தும் அழிவற்றவை. பதம் 26. மொழிபெயர்ப்பு:
அர்ஜுனா, முழுமுதற் கடவுளான நான் கடந்த காலத்தில் நடந்தவை, தற்போது நடப்பவை, இனி நடக்கப் போகின்றவை அனைத்தையும் அறிவேன். நான் எல்லா ஜீவாத்மாக்களையும் நன்கறிவேன். ஆனால் என்னை அறிந்தவர் யாரும் இல்லை. பொருளுரை: இங்கே உருவம், அருவத்தை பற்றிய கேள்வி நன்றாக விளக்கப்பட்டுள்ளது. அருவவாதிகள் கூறுவது போல பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ரூபம் பௌதிகமானதாக, மாயையாக இருந்தால் உயிர்வாளிகளைப் போல அவரும் தனது உடலை மாற்ற வேண்டி இருக்கும். மேலும் அதன் மூலம் தனது கடந்த கால வாழ்வின் நினைவுகள் அனைத்தையும் இழந்திருப்பார். ஜட உடலில் வசிக்கும் எவரும் தனது முற்பிறவியை நினைவு கொள்ளவோ, எதிர்கால வாழ்வினை முன்னுரைக்கவோ, தனது தற்கால வாழ்வின் விளைவுகளை அறியவோ இயலாது. எனவே அவன் கடந்த, நிகழ், எதிர்காலத்தினை அறியாதவன். பௌதிக களங்கங்களிலிருந்து விடுபடாதவரை இறந்த, நிகழ், எதிர்காலத்தினை எவரும் அறிய இயலாது. சாதாரண ஜீவாத்மாவை போலன்றி கடந்த காலத்தில் நடந்தவை, தற்போது நடப்பவை, வருங்காலத்தில் நடக்கப் போகின்றவை ஆகிய அனைத்தையும் முழுமையாக அறிவேன் என்று தெளிவாக கூறுகிறார் பகவான் கிருஷ்ணர். 4ஆம் அத்தியாயத்தில் கோடிக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு சூரிய தேவனான விஸ்வாசுரனுக்கு உபதேசித்ததை அவர் நினைவு கூறுவதை நாம் கண்டோம். ஒவ்வொரு உயிர்வாளியின் இதயத்திலும் பரமாத்மாவாக வீற்றிருப்பதால் கிருஷ்ணர் ஒவ்வொரு உயிர்வாளியையும் அறிவார். ஆனால் அவ்வாறு ஒவ்வொரு உயிர்வாளியிலும் பரமாத்மாவாக வீற்றுள்ள போதிலும், தனிப்பட்ட முறையில் பரமபுருஷ பகவானாக உள்ள போதிலும், சிற்றறிவுடையவர்கள் அருவ பிரம்மனை அறிய முடிந்தாலும் ஸ்ரீ கிருஷ்ணரை பரமபுருஷராக உணர முடியாது. நிச்சயமாக ஸ்ரீ கிருஷ்ணரது திவ்யமான உடல் அழியக்கூடியது அல்ல. அவர் சூரியனை போன்றவர், மாயை மேகத்தை போன்றது. சூரியன், மேகம், பற்பல நட்சத்திரங்கள் மற்றும் கிரகங்கள் இருப்பதை ஜட உலகில் நாம் காண முடிகிறது. சில சமயங்களில் ஆகாயத்தில் உள்ள அனைத்தையும் மேகங்கள் தற்காலிகமாக மறைக்கலாம். ஆனால் அத்தகு மறைவு நமது எல்லைக்கு உட்பட்ட பார்வையில் மட்டுமே. சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்கள் உண்மையில் மறைக்கப்படுவதில்லை. அதுபோல மாயையும் பரமபுருஷரையும் மறைக்க முடியாது. தனது அந்தரங்க சக்தியினால் அவர் சிற்றறிவுடையோருக்கு தோன்றுவதில்லை. இந்த அத்தியாயத்தின் 3வது பதத்தில் கூறப்பட்டபடி கோடிக்கணக்கான மனிதரில் ஒரு சிலரே தங்களது மனித பிறவியை பக்குவப்படுத்த முயற்சி செய்கின்றனர். அவ்வாறு பக்குவமடைந்த ஆயிரக்கணக்கான மனிதரில் ஒருவரே பகவான் கிருஷ்ணரை சரியாக புரிந்து கொள்ள முடியும். அருவ பிரம்மனையோ இதயவாசியான பரமாத்மாவையோ உணர்வதில் ஒருவன் பக்குவமடைந்திருந்தாலும் கிருஷ்ண உணர்வில் ஈடுபடாமல் ஸ்ரீ கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளாக உணர்வது சாத்தியமற்றதாகும். பதம் 27. மொழிபெயர்ப்பு: பரத குல தோன்றலே, எதிரிகளை வெல்வோனே, விருப்பு வெறுப்பினால் உண்டான இருமைகளில் மயங்கியுள்ள எல்லா உயிர்வாளிகளும் மிகுந்த குழப்பத்துடன் பிறந்துள்ளனர். பொருளுரை: தூய ஞானமான முழுமுதற் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து செயல்படுவதே உயிர்வாளிகளின் உண்மையான ஸ்வரூப நிலையாகும். இந்த தூய ஞானத்திடமிருந்து பிரிவது என்னும் மயக்கத்தை ஒருவன் அடையும் போது அவன் மாயையின் சக்தியால் கட்டுப்படுத்தப்பட்டு பரமபுருஷ பகவானை புரிந்து கொள்ள முடியாதவனாக ஆகிவிடுகிறான். மாயையின் சக்தி விருப்பு வெறுப்பு என்னும் இருமையில் தோன்றுகிறது. இந்த விருப்பு வெறுப்பின் காரணத்தினால் முழுமுதற் கடவுளுடன் ஐக்கியமாக விரும்பும் முட்டாள் மனிதன் பரமபுருஷ பகவானான கிருஷ்ணரின் மீது போராமை கொள்கிறான். விருப்பு வெறுப்புகளால் கலங்கமடையாத மயங்காத தூய பக்தர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது அந்தரங்க சக்தியின் மூலம் தோன்றுகிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இருமையாலும் அறியாமையாலும் மயங்கியவர்கள் பரமபுருஷ பகவான் ஜடசக்தியினால் படைக்கப்பட்டவர் என்று எண்ணுகின்றனர். இஃது அவர்களது துர்திருஷ்டம். இவ்வாறு மயங்கியவர்கள் இதற்கு அடையாளமாக மான அபமானம், இன்பம் துன்பம், ஆண் பெண், நல்லது கெட்டது,
சுகம் துக்கம் போன்ற மயக்கங்களில் ஆழ்ந்து, இவள் எனது மனைவி, இஃது எனது வீடு, நானே இந்த வீட்டின் தலைவன், இந்த நாயகியின் கணவன் நானே என்று எண்ணுகின்றனர். இதுவே மயக்கத்தின் இருமைகளாகும். இருமைகளால் இவ்வாறு மயங்கியவர்கள் முழு முட்டாள்கள் என்பதால் பரமபுருஷ பகவானை புரிந்து கொள்ள முடியாது. பதம் 28. மொழிபெயர்ப்பு. முற்பிறவியிலும் இப்பிறவியிலும் புண்ணிய செயல்களில் ஈடுபட்டு எவர்களது பாவ விளைவுகள் முழுமையாக ஒழிக்கப்பட்டு விட்டதோ, எவர்கள் மயக்கத்தின் இருமையிலிருந்து பூரணமாக விடுபட்டுள்ளார்களோ அவர்களே எனது பக்தி தொண்டில் மன உறுதியுடன் ஈடுபடுவர். பொருளுரை. திவ்யமான நிலைக்கு ஏற்றம் பெற தகுதி வாய்ந்தவர்களை இப்பதம் சுட்டிக்காட்டுகிறது. பாவிகள், நாத்திகர்கள், முட்டாள்கள் மற்றும் வஞ்சகர்களுக்கு விருப்பு வெறுப்பின் இருமையை கடப்பது மிகவும் கடினம். அறநெறிகளை பயிற்சி செய்து வாழ்வை கழித்தவர்கள், புண்ணியம் செய்தவர்கள், பாவ விளைவுகளை வென்றவர்கள் ஆகியோர் மட்டுமே பக்தி தொண்டினை ஏற்று படிப்படியாக பரமபுருஷ பகவானை பற்றிய தூய ஞானத்தினை அடைய முடியும். ஆன்மீக தளத்தில் நிலை பெறுவதற்கான வழிமுறை இதுவே. இத்தகைய ஏற்றம் தூய பக்தர்களின் தொடர்பினால் கிருஷ்ண உணர்வின் மூலம் சாத்தியமாகும். ஏனெனில் சிறந்த பக்தர்களின் சங்கத்தினால் மயக்கத்திலிருந்து விடுபட முடியும். ஸ்ரீமத் பாகவதத்தில் 5.5.2 கூறப்பட்டுள்ளபடி, உண்மையிலேயே ஒருவன் முக்தியை விரும்பினால் அவன் பக்தர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும். ஆனால் பௌதிகவாதிகளின் தொடர்பில் இருப்பவன் இருள் சூழ்ந்த இடத்தை நோக்கி செல்லும் பாதையில் உள்ளான். இவ்வுலகிலுள்ள கட்டுண்ட ஆத்மாக்களை மயக்கத்திலிருந்து விடுவிப்பதற்காகவே பகவானின் அனைத்து பக்தர்களும் இப்பூ உலகில் பயணம் செய்கின்றனர். பரமபுருஷருக்கு கீழ்ப்படிந்து செயல்படுவதே தங்களது ஸ்வரூப நிலை என்பதை மறந்திருப்பது கடவுளின் சட்டத்தை கடுமையாக மீறுவதாகும் என்பதை அருவவாதிகள் அறிவதில்லை. தனது ஸ்வரூப நிலையில் மீண்டும் நிலை பெறாதவரை முழுமுதற் கடவுளாக புரிந்து கொள்வதோ, மன உறுதியுடன் அவரது திவ்யமான அன்பு தொண்டில் முழுமையாக ஈடுபடுவதோ சாத்தியம் இல்லாததாகும். श्री श्रीमद भगवद गीता की जय, श्रील प्रभुपाद की जय, गौर प्रेमानंदे, हरि हरि बोल।